நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனா இரு அப்படிங்கிற வசனத்துல ஆயத்தப்படுதல் எப்படி, யார் யாரு எப்படி எப்படி வசனத்துல பைபிள் கேரக்டர்ஸ் வச்சு பார்க்கிறோம், ஒவ்வொருத்தர் எப்படி ஆயத்தப்பட்டாங்க, அதுல இருந்து நாம என்ன கத்துக்கணும், அந்த அவங்களும் ஆயத்தப்பட்டதை நமக்கு ஒப்பிட்டு பார்த்து ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி மாதிரி நம்ம இந்த வேத காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளுறோம். போன வாரம் நம்ம மரியாள் பத்தி பார்த்தோம் இல்லையா? இந்த வாரமும் மரியாளை பத்தி பார்க்க போறோம். போன வாரம் மரியாள் வந்து லூக்கா முதல் அதிகாரத்துல ஒரு சம்பவத்துல இருந்து 3 விஷயத்தை எடுத்து பார்த்தோம். இன்னைக்கு அதே இயேசுவின் தாயாகிய மரியாளை குறித்து வேற ஒரு 3 காரியங்களை நம்ம தியானிக்க போறோம். இந்த மரியாள் அவங்க தன்னை ஆயத்தப்படுத்துறதுன்னா உங்களுக்கு தெரியல. இப்ப சர்ச்சுக்கு வரீங்க, எப்படி நீங்க ஆயத்தப்பட்டீங்க? குளிக்காம வர மாட்டீங்க இல்லையா? அப்ப குளிப்பீங்க, நல்ல ட்ரெஸ் போடுவீங்க, சரியா? அதே மாதிரி நீங்க புறப்படுவீங்க, இருக்கிற இடத்துல இருந்து புறப்பட்டு வருவீங்க. அப்போ 3 விஷயம் இருக்கு. பேசிக்கா நம்ம அந்த சுத்திகரிக்கிறது, போற இடத்துக்கு தேவையான ட்ரெஸ், 3வது பயணம் இல்லையா? இப்போ அதே போல ஒவ்வொரு காரியத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 3 காரியமாவது நம்ம செய்யணும் இல்லையா? ஆயத்தம்ங்கிறப்போ இப்போ யோவான் ஸ்தானம் பார்க்கும்போது கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வரான். அவன் ஆக்சுவலா என்ன பண்றான்னா, இயேசு கிறிஸ்து செய்யற ஊழியத்தை ஆரம்பிச்சு வச்சு விடுறாரு. அவர் தான் ஓப்பன் பண்றாரு இல்லையா? என்னன்னா ஞானஸ்தானம்னு ஒண்ணு வந்து கிடையாது, அவரது மூலியமா தான் ஆரம்பிக்குது. அங்க சுத்திகரிப்பு தான் இருந்தது பழைய ஏற்பாடுல. சரி, திரும்ப உங்களுக்கு நான் நியாயப்பிரமாணத்துக்குள்ள போகல. அப்போ அவர் ஒரு புது விஷயத்த வந்து செய்யறாரு இல்லையா? புது விஷயம் இருக்கு. அதை வந்து யாரும் வந்து சொல்லி கொடுத்தில்ல, தேவன் அவருக்கு கற்பித்தபடி அது அப்படியே போறாரு இல்லையா? அப்போ அவர் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அந்த விஷயம் செய்யறதுக்கு அவருக்கு கொஞ்சம் வருஷமா வந்து ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கார் இல்லையா? இப்போ மோசே வந்து திரும்ப போய் அந்த எகிப்துல அந்த ராஜாவின் இடத்துல போனோம்னா அவனுக்கு 40 வருஷம் வந்து அவன் உருவாக்கப்படுறதுதான் ஆயத்தம் அப்படின்னு சொல்றான் இல்லையா? அதே மாதிரி பேழை உருவாக்கப்படுறதுக்கு வந்து 100 வருஷம் ஆகுது இல்லையா? அதுதான் ஆயத்தம். அது ஆயத்தம் ரெடி ஆகுறதுக்கு, ரெடி ஆகுறதுக்கு 100 வருஷம் ஆகுது. இப்போ பவுல் 3 நாள்ல ரெடி ஆயிடுறாரு. அந்த கண் வந்து பார்வை இழக்கிறார், 3 நாள் ஆகும்போது ரெடி ஆயிடுறார். அப்போ நீங்க ஆனா பவுல் தான் வந்து இத்தனை வருஷமா 2000 வருஷமா அவரது எழுதின நிருபங்களின் வழியாதான் நமக்கு சபைக்கு உண்டான அஸ்திபார உபதேசமே அதுலதான் இருக்கு. இயேசு கிறிஸ்து சுவிசேஷ பகுதியில அந்த சொல்ற அவர் வழியா மொழிந்த வார்த்தைகளை விலக்கி ஆவியானவர் பவுலின் வழியா தான் கொடுக்குறாரு இல்லையா? அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து பேசுறது ஈஸியா பார்க்க இருக்கும், பட் அதுக்குண்டான கருத்து என்ன, ஆவிக்குரிய விஷயம் என்ன, ராஜ்யத்துக்கு அடுத்த காரியம் என்னன்னு பவுல் மூலியமா தான் நமக்கு ஜனங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கிறார். ரோமர்ல இருந்து தெசலோனிக்கேயர் வரைக்கும் நம்ம வசனத்தை புதிய ஏற்பாட கிறிஸ்துவ தெரிஞ்சுக்கணும்னா இதை வாசிச்சாதான் நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். அது அப்படியே லைனா வரும். இப்போ ரோமர் பார்த்தோன்னா ரட்சிப்பை குறிச்சிருக்கும், அதுக்கு அடுத்து வந்து ஞானஸ்தானம் அப்படியே போகும் இல்லையா? திருவிருந்து அப்படி கடைசியில தெசலோனிக்கை பார்க்கும்போது வருகை நம்ம காத்திருக்கிறது, இதை குறித்து அழகா சொல்லி முடிப்பார். அந்த 7 சபைக்கு உண்டான காரியங்கள். சரி, அப்போ அதாவது இந்த வசனத்தின் வழியா நாம என்ன செய்யணுங்கிறது தான் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் தேவனிடத்துல இருந்து, இந்த வசனத்துல இருந்து. இப்போ மரியாள இப்போ பார்ட் 2 வச்சுப்போம், சரியா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மரியாள். எடுத்துக்கலாம் லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷத்துல 2வது அதிகாரம் 44. லூக்கா 2:44 யாராவது ஒருத்தர் சீக்கிரமா சத்தமா தெளிவா வாசிங்க. யார? இயேசு கிறிஸ்துவ தேடுறாங்களாம். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் தேடணும்னா ஒரு சில ரீசன் இருக்கணும். ஒண்ணு, நம்ம தெரியாத ஒரு விஷயத்த நம்ம அதை தேடுவோம், அதை பார்க்கறதுக்கு வாஞ்சியா. இப்போ ஹிமாலயா போகணும், வெளியூர் போகணும் அப்படின்னு பிள்ளைங்க, இப்போ படிக்கிற பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க மேக்சிமம் வெளியூர் போகணும், நல்லா ஏர்ன் பண்ணணும், சம்பாதிச்சுக்கணும், அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படி இப்படி போறாங்க இல்லையா? அது அவங்களுக்கு ஆனா ஆக்சுவலா தெரியாது. வெளியூரும் போயிருக்க மாட்டாங்க, அவங்க மூலியமா உழைப்பின் வழியா வந்த ஊதியத்தினால அவங்க செலவு பண்ணியும் பார்த்திருக்க மாட்டாங்க. அது தெரியாதவைகளை அது ஒரு தேடி அதை தேடி செய்யற அந்த பயணம் ஸ்டெப்பு இல்லையா? அது தெரியாததை குறிச்சு ஆனா ஒரு இலக்கு வச்சு இது பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் அது இதுன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும். ஒரு இது வின் பண்ணணும்னா இதுதான் கோலு, இதுதான் டெஸ்டினேஷன் இருக்கு. இப்போ கிரிக்கெட்டுங்கிறப்போ எல்லாருக்கும் தெரியும்,
இல்லையா? அதுல முதல்ல ஆடுறவங்க இத்தனை ரன் எடுத்துட்டாங்கன்னா அதை விட அட்லீஸ்ட் ஒரு ரன்னாவது எடுத்துக்கணும். அதுதான் நம்மளுடைய கோல் இல்லையா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து விளையாடணும். அப்போ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு பார்ட் வந்து வச்சிருக்கு இல்லையா? அதனாலதான் வந்து தேடுறாங்க. இப்போ அதை தேடி வந்து பயணம் இருக்கும். இப்போ ரெண்டாவதா எதுக்கு தேடுவாங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம தவற விட்டோம்னா நம்ம தேடணும் இல்லையா? நம்ம தொலைச்சிட்டோம், நம்ம கிட்ட இருக்குது காணாத போயிடுச்சு, ஒண்ணு நம்ம தொலைச்சிட்டோம், மூணாவது பார்க்கும்போது இன்னொருத்தன் வந்து திருடிட்டு போயிட்டான் இல்லையா? இந்த மூணு விஷயத்துக்கு வேண்டி நம்ம தேட வேண்டியது இருக்கு. ஒண்ணு நம்ம காணாத இலக்க நோக்கி தேடுறது, ரெண்டாவது நம்ம கிட்ட இருக்கிறது தொலைஞ்சதுனால தேடுறது, மூணாவது நம்ம கிட்ட இருந்து பறிக்கப்பட்டுட்டு போயிடுச்சு. இது மூணுத்துக்கு வேண்டி நம்ம தேட வேண்டியதா இருக்கு. மரியாள் என்ன தேடுறாங்கன்னா, இவங்க கூடயே இருந்தது இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த பிரயாணக்காரர் கூட்டத்தில் இருப்பார் என்று இவர்கள் நினைத்து, இவங்க ஒண்ணு நினைச்சுக்கிறாங்க, அது தன்னுடைய பிள்ளை இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து இங்க இந்த பிரயாண எல்லாம் குடும்பம் அப்படித்தானே இருப்பாங்க, எல்லா ஃபேமிலி ஆளுங்களா தானே இருப்பாங்க, மொத்தமா போவாங்க வருவாங்க இல்லையா? வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா எருசலேம் தேவாலயம் அந்த மாதிரி. அப்போ என்ன ஆகுது, கண்டிப்பா இந்த கூட்டத்துலதான் இருப்பாருன்னு நினைச்சு இவங்க அப்படி போறாங்க. ஒரு நாள் தாண்டும் போதுதான் தெரியுது, ஐயோ இயேசு கூட இல்ல அப்படின்ட்டு. அப்போ தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து தேடணும். எப்ப நீங்க தேடுவீங்க? ஒண்ணு ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உங்ககிட்ட இயேசு கிறிஸ்து பேசுற அனுபவம் இல்ல, இயேசு கிறிஸ்துவ நீங்க கண்டது இல்ல, இயேசு கிறிஸ்துவ அதான் அந்த இதுக்கு போனது இல்லைன்னா, அது இனியொருத்தவங்க மெசேஜ் கொடுக்கும்போது இன்னும் பார்த்தவங்க சொன்னது, வார்த்தையை கேட்டவங்க சொன்னதெல்லாம் கேட்கும்போது நமக்குள்ள ஒரு ஆசை வரும் இல்லையா? நமக்குள்ள ஆசை வரும்னு சொல்றதை விட விசுவாசம் வரும். அது இந்த மாதிரி கேள்விப்படும் போது நமக்கு வரும் இல்லையா? அந்த விசுவாசத்துல நீங்க தேட ஆரம்பிக்கலாம் இயேசு கிறிஸ்துவ. ஒண்ணு. இப்ப ரெண்டாவது, இப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களாம் அவங்களுக்குள்ள இருந்து பேசுவார், கண்டிப்பா சத்தம் கேட்டு ஆகணும் இல்லையா? அப்படி இருக்கிறவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, தேவனுடைய சத்தம் கேட்கலன்னா அது ஏன் கேட்கலன்னு சொல்லி திரும்ப அவரை தேட ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. இல்ல இதுல வந்து அது சப்டிவிஷனா சொன்னா, பிசாசு தான் இப்போ அவருக்கு பேசுற சத்தம் எனக்கு கேட்கலன்னா பிசாசு தானே என்னை வந்து அந்த இயேசு கிறிஸ்து என்கிட்ட இருந்து பேசாதபடிக்கு அவன் தானே தடுப்பான். நம்மளுடைய பாவங்கள் தான் தேவனுக்கும் நமக்கும் தடையா இருக்கு இல்லையா? நம்ம அவருடைய வார்த்தைக்கு மீறும் போதுதான் அவர் வந்து ஏதேன்ல இருந்து போயிடுறாரு இல்லையா? நம்ம பாக்குறோம் ஆதாம துரத்துறான்னு, ஆக்சுவலா நடக்கிற விஷயம் தேவன் மனுஷனை விட்டு விலகுறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து சரி ஒரு சில மனுஷங்களை தனக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரா தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு காலகட்டத்துல வச்சு ஜனங்க கூட பேசுறதுக்கு, ஜனங்க கூட உலாவறதுக்கு அவர் தேவாலயத்தெல்லாம் கொண்டு வர்றார் இல்லையா? ஃபர்ஸ்ட் தேவனை தான் வந்து பேசிட்டு இருந்தார். சரி, இப்போ முதல் காரியம் என்னன்னா நம்ம தேடணும் அப்படின்னு சொல்றேன். ஹல்லேலூயா. அது வந்து வசனம் சொல்லுது, மத்தேயு 7:7 சொல்லுது, அப்போ தேடுங்கள் கண்டடைவீர்கள் அப்படின்னு. அதை தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் அப்படிதானே? 7:7 வாசிங்க அந்த அந்த பகுதி மட்டும். ஓய், அந்த பகுதி மட்டும் தேடுங்கள், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் அப்படின்ட்டு. வாய்ஸ் நல்லா இருக்கு. தேடுங்கள் அப்பொழுது, அப்போ நீங்க தேடினாதான் அதை கண்டுபிடிக்கவே முடியும் இல்லையா? நம்ம தேடலைன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. இப்போ எனக்கு உள்ள இதை நான் அதை சாட்சியா சொல்லிடுறேன். உங்களுக்கும் அந்த ஆவியில ஏவுதல் வர்றதுக்கு வேண்டி, என்ன உயர்த்துறதுக்கு இல்லை. இப்போ எனக்கு ஒரு அரை நாள் ஆண்டவருடைய சத்தம் அவர் என் கூட இடைப்படுறது, பேசுறது, அந்த கனெக்ஷன் இல்லைன்னா எனக்கு அதுக்கடுத்து எனக்கு கை காலே ஓடாது. நான் என்ன பண்றேன்னு எனக்கு அது புத்தி பேதலட்சம் மாதிரி, பைத்தியம் மாதிரி, எனக்கு மென்டலி டிஸ்டர்ப் ஆயிடுவேன். சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஏன்னா ஐயோ அவர் பேசலையே, நான் என்ன தப்பு செஞ்சேன், இந்த இப்போ காலையில இருந்து இப்போ மத்தியானம் 2-3 மணி வரைக்கும் எனக்கு உணர்வு வருது, ஐயோ காலையில இருந்து ஆண்டவர் எதுவும் என்கிட்ட சொல்லலையே அப்படிங்கிற உணர்வு வந்துச்சுன்னா காலைல இருந்து அப்புறம் யோசிப்பேன், ஆமா அவர் எதுவும் பேசலைங்கிறது எனக்கு தெரிஞ்சாலே எனக்கு அப்படியே கை கால ஓடாது. ஆக்சுவலா பார்த்தா என்ன சொல்றது, நடு ரோட்ல வண்டி ஸ்ட்ரக் ஆகி நிக்கிற மாதிரி என்னுடைய பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகிறது ஸ்டாப் ஆயிடும். ஸ்டாப் ஆயிட்டு ஏன் என்னன்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு அவர் சமூகத்தில் இப்ப தாவீது வந்து விழுந்து கிடப்பான்னு பாக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி நான் வேற எதையுமே செய்ய மாட்டேன். அது எவ்வளவு பெரிய ஒர்க்கா இருந்தாலும் அது ஏன் பார்க்க நிக்கிறதோ நடக்கிறதோ ஏதோ வண்டி ஓட்டுற மாதிரி தெரியும். என் இருதயம் அவரோட வந்து அப்படியே ஃபுல்லா அப்படியே படுத்ததாயிடுவேன். ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, எனக்கு எது இல்லைனாலும் பரவாயில்ல, அவருடைய சத்தம் கேட்காம என்னால இருக்கவே முடியாது. அப்படி அவர் வச்சிருக்காரு. அவர் எதுக்கு அழைச்சாரோ அதன்படிதான் வந்து ஒவ்வொருத்தருக்கு உண்டான அழைப்பின்படி. அப்போ அந்த சத்தம் கேட்காம இருக்க முடியாது இல்லையா? அப்போ ஏன் இந்த சத்தம் கேட்கலன்னு எனக்குள்ள வந்து தேடுதல் ஆரம்பிச்சது.
ஆரம்பிக்கும் போது எப்படி எனக்கும் தேவனுக்கும் உள்ள கனெக்ஷன் ஆரம்பிச்சுன்னா, ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு இடத்துக்கு போய் ஒரு வாரம் தங்கி இருந்து கத்துக்கிட்டு அந்த சந்தோஷத்துல இனி எதுவும் வேணாம், ஏசப்பா மட்டும் போதுன்னு சொல்லி இருக்கும்போது ஒவ்வொருத்தர்கிட்டே கேட்குறேன். ஒய்ஃபு, அம்மா, அப்பா எல்லார்ட்டையும் இந்த ஏசப்பாவை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு. ஒப்பனா இந்த உலகத்துல ஒருத்தருமே எனக்கு சொல்லி தரல. ம் நான் கேட்குற கேள்விகளுக்கு அவங்களுக்கு பதில் வந்து தெரியல. சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லுவாங்க, ஜெபிங்க ஜெபிங்க. அப்பா சொன்னாரு, சபையில ஒருத்தரை காமிச்சு அவர்கிட்ட போய் கேளுடா, அவர் காலேஜ் நடத்துறாரு, ஜெயக்குமார் அங்கிள். அதே மாதிரி போய் கேட்கும்போது அவர் வந்து சிம்பிளா எடுத்த உடனே பாஸ்டர் ஆரையாடான்னு கேட்டு அவர் அதான் அப்போ தியாலஜிக்கல் படிச்சா ஏசப்பாவை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா வந்து ஆண்டவர் தடுத்தார். 2 தடவை வந்து அதுக்கு போறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் தடுக்கும் போது தெரிஞ்சு தேவனுக்கு இது பிரியம் இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறமா ஜெயிச்சா அதை நிறுத்தணும். அப்புறம் ஆண்டவர் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவரு அதாவது இது கேட்க ஈஸியா இருக்கும். ஆனா ஒரு ஏறக்குறைய 6 வருஷம் பைத்தியக்காரனை போல பல மணி நேரம் வேதத்தை வாசிச்சு 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 ஒண்ணுமே புரியாது. ஏறக்குறைய 6-7 வருஷம் டெய்லியுமே பல மணி நேரம்னா நீங்க யோசிச்சு பாருங்க. நான் ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டேன், சும்மா இருப்பேன். ரூம்ல ஒண்ணு படுத்து தூங்குவேன், சாப்பிடுவேன், பைபிள் வாசிப்பேன். காலையில எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது எழும்பி ஜெயிப்பேன் ஒரு சில மணி நேரம். சரியா? அப்போ எனக்குள்ள ஒரு தேடல் இருந்து யார் அவரு, ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அவர் யாருன்னே தெரியாது. அப்படி தேட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அவர் வந்தாரு, அபிஷேகம் பண்ணாரு, அவருக்குள்ள எனக்குள்ள இருந்து பேச ஆரம்பிச்சாரு. எனக்கு வெளியில இருந்து பேசும்போதும் காதுல இருதயத்துல ஆவியில பேசுற அந்த உணர்வு சத்தத்தை கேட்க உதவி செஞ்சார். அந்த சத்தம் இல்லைன்னா என்னால இருக்க முடியாதுன்னு சொல்றான். இதை சொல்றது எதுக்குன்னா, நிறைய அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க என்கிட்ட கேட்டிருக்காங்க என்னன்னா, அப்ப நிஜமாவா அவர் பேசுறது எனக்கு கேட்குமா பிரதர் அப்படின்ட்டு அவங்க ஆசைப்படுறாங்க. அப்ப நிஜமாவே ஆண்டவர் பேசுவாரா அப்படின்ட்டு. அப்போ கண்டிப்பாவே வந்து தேவன் பேசுவார். அது அவர் ரொம்ப விருப்பப்படுவார். நம்ம கூட அப்படியே உலாவிட்டு இருக்கணும், அப்படி நம்ம கூடயே இருக்கணுங்கிறது. அவர் கூட நாம இருக்கணும், நம்ம கூடயே வந்து அவர் இருக்கணுங்கிறது அவர் விரும்புற தேவன். அந்த ஒரு கனெக்ஷன் இல்லைன்னா கண்டிப்பா நீங்க தேடணும். நீங்க உங்களை யோசிச்சு பாருங்க. உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள கனெக்ஷன் இல்லைன்னா நீங்க கண்டிப்பா தேடி ஆகணும். இயேசு எங்க மரியாள் தேடுறாங்க. திரும்ப 3வது நாள் தான் பின்னாடி அப்படியே வாசிக்கிறோம். 3 நாளைக்கு பின்பு 46 அவர் யார், இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கும். இது ஆக்சுவலா இனி ஒரு ரேமா வார்த்தைன்னு கூட சொல்லலாம். என்ன ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாருன்னா, 3 நாளுக்கு பின்னாடி பார்க்கும்போது அவர் போதகரோட இருக்கிறது வந்து அவர் சிலுவைக்கு அப்புறமா அப்பதானே காணாம போறாரு, மரணமா ஆகுறாரு, காணாம போறாரு. நமக்கு வசனம் சொல்லியாச்சு, பாதாளத்துல போறாரு, காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போறாரு அப்படின்ட்டு. இங்க 3 நாள் இவங்க தேடுறாங்க, எங்கேயுமே இல்லை. அப்ப தேவனுடைய கிரியை வந்து பூமியில வந்து நடக்கல இல்லையா? பூமியில நடக்கல, பாதாளத்துல அவர் கிரியை செஞ்சுட்டு இருக்காரு. சரியா? அப்ப அந்த 3 நாள் தான் இங்க வந்து கொடுத்துருக்கு. 3வது நாள் என்ன ஆகுது, அவர் வந்து போதகர்களோட இருக்காரு. இவர் எங்க இருக்காரு, உயிர் தெழுந்து பிதாவனுடைய வலது பாரிசத்துல இருக்கார் இல்லையா? நான் இன்னும் பிதாவின் இடத்துல போகல, ஸ்திரீ என்ன தொடாதன்னு சொல்றாரு இல்லையா, ரபின்னு கூப்பிட்டு ஓடி வரும்போது. அப்போ இவர் அதான் அதனுடைய இதாதான் இங்க இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு மெசேஜ் வந்து அதுக்குள்ள இல்ல, தேடணும். நம்ம மரியாள் தேடின மாதிரி நீங்களும் நானும் தேடணும். இவங்களால இருக்க முடியல, ஐயோ பிள்ளைய காணும், அவர் இயேசு தானே, அவர் தேவன் தானே, இவங்களுக்கு தெரியும் இல்லையா, மரியாளுக்கு எப்படி வீட்டுக்கு வந்துருவாரு, எங்க போயிட போறாரு அப்படின்னு இருக்கலாம் இல்லையா, அவரால் வர முடியும். ஆனாலும் இவங்களுக்குள்ள ஒரு தேடுதல் இருக்கு இல்லையா. இங்க இந்த காலகட்டத்துல ஜபம் ஜபம் ஜபம்னு சொல்லி உலகம் ஃபுல்லாவே வஞ்சிக்கப்படுறாங்க. அது ஜபத்தை குறித்து நான் ஒரு நாள் கண்டிப்பா சொல்றேன். அதாவது ஜபத்தை வச்சு எப்படி வந்து பிசாசு ஊழியர்கள் வழியா ஜனங்களை வஞ்சிக்கிறாங்கிறது நான் இன்னொரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். சரியா? அப்போ நீங்க தேடலைன்னா நீங்க கண்டடைய மாட்டீங்க. உங்களுக்கு தேவனுடைய சத்தம் கேட்கணும்னா நீங்க தேடணும், தேவனை தேடணும் இல்லையா? அவர் எப்படி பேசுவார், வசனத்தின் வாயிலா தான் பேசுவார். அப்ப நீங்க இந்த வசனத்துல ஊறி இருக்கணும். வசனத்தை அதிகமா வாசிக்கிறவங்களா, வாஞ்சிக்கிறவங்களா, வசனம் எங்க பேசினாலும் ஓடி போய் நிக்கிறவங்களா இருக்கணும். நான் ஒரு காலத்துல என்ன அப்படிதான் வச்சிருந்தார். இப்ப வந்து எல்லாரும் பேசுறதுல இருந்தும் வசனத்துல பிழைய பாக்குறதுனால ஆண்டவருக்கு கொடுக்கறத தவிர வேற எதையுமே வந்து எங்கேயுமே போறது எனக்கு விருப்பம் இல்லை. அது வசனத்துல கொஞ்சம் கோளாறா தான் இருக்கிறனால, வசனத்துல இல்ல, வசனத்தை சொல்றவங்களிடத்துல. அதனால நான் எங்கேயும் போறது நான் விருப்பப்பட மாட்டேன். என்ன மெசேஜ் கூப்பிட்டா போவேனே தவிர வேற ஏதோ இவளுக்கு மெசேஜ் இருந்தாலும் போவேன், மற்றபடி நான் எங்கேயும் போறதில்ல. வேற விருப்பப்பட்டு யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா வரணும், நான் போயிட்டு ஜெபிச்சுட்டு இருப்பேன்.
அவங்க பேசுற வசனத்தை என்னால வந்து கேட்க முடியாதபடிக்கு இருக்கு. திரும்ப சொல்றேன், இது குறை சொல்றது இல்ல. என்ன இப்படி தேட வச்சார் ஸ்ட்ரைட்டா, ஒருத்தருமே எனக்கு சொல்லி தரல. ஒரு காலேஜ் கூட இருக்கவங்க அவங்களுக்கு எனக்கு சொல்லி தர தெரியல, தேவன் அனுமதிக்கல. அதனால சொல்றேன், அவரே கற்றுக் கொடுக்கும் போது எனக்கு ஒரு ஒரு தெளிவு வருது இல்லையா. இதை தாண்டி உள்ளது எல்லாம் வந்து உலகத்தினால உண்டாக்கப்பட்டது அப்படின்னு. ஹல்லேலூயா. இப்போ சரி, தேவனை எப்படி தேடணும், எப்ப தேடணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். சரியா, தேவனை எப்ப தேடணும்? 1 நாளாகமம் 16:11 சொல்லி இருக்கு, நித்தமும் அவரை தேடணும் அப்படின்ட்டு. கர்த்தர நித்தமும் தேடணும்னு 1 நாளாகமம் 6:11 சொல்லுது. அதே மாதிரி டெய்லி எப்ப தேடணும், டெய்லி எந்த நேரத்துல தேடணும்னா வசனம் சொல்லுது. அப்போ ஏசாயா 55:6 அவரை கண்டடையத்தக்க சமயத்துல தேடுங்க. தேவனை கண்டடையத்தக்க சமயம், அவரை கண்டடையத்தக்க சமயம் எது? தேடினாதான் கண்டடைவன் சொல்லி இருக்கு. அதிகாலையில என்ன தேடுகிறவன் கண்டடைவான், 8:17 நீதிமொழிகள் 8:17 சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ நீங்க அப்போ முதல் வார்த்தையின் வழியா மரியாள் தேடின மாதிரி அவங்க கண்டடைஞ்சிட்டாங்க, பார்த்துட்டாங்க. 3 நாள் வந்து கஷ்டப்பட்டு தேடுறாங்க, இயேசு கிறிஸ்துவ பார்த்துட்டாங்க. அப்போ நீங்களும் தேடினீங்கன்னா உங்களால பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ பார்க்கணும்னா நீங்க விஷன்ல தான் பார்க்க முடியும். அவரை பார்க்கிற, அவர் காணக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறார். அந்த ஒளி எப்படின்னு உங்களாலையும் என்னாலும் யூகிக்கவே முடியாது. அப்போ அவருடைய பின்பத்தை அவரால நமக்கு காட்ட முடியும். நிறைய பேர் பார்த்திருக்காங்க. ஹல்லேலூயா. துன்மார்க்கத்துல இருக்கும் போதே தன்னுடைய அந்த ரத்தம் தோய்ந்த கரத்தை, காலை, அந்த மாதிரி அவர் காட்டி இருக்கார் ஜனங்களுக்கு. நிறைய பல லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு தன்னுடைய அந்த இதை காமிச்சிருக்கார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம மெடிடேட் பண்ணும் போதும் அவர் தன்னுடைய ஏதாச்சும் வந்து அவர் காட்டுவார். நீங்க கேளுங்க, அதை பார்க்கலாம், கேட்கலாம். சரி, அப்போ உங்களுக்குள்ள தேடுதல் இருந்தா கண்டிப்பா அவர் கூட நெருங்க முடியும். அப்போ இப்போ பார்ப்போம், நீங்க எதை தேடணும் எக்ஸாக்டா பார்க்கணும். கொலோசியர் 3:1 வாசிமா. பிதாவினுடைய வலது பாரசத்துல இருக்கிற மேலானவைகளே நாடுங்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா. சரி, நானே சொல்லிட்டேன். நீங்க பைபிள் எடுத்து திருப்புற ஸ்பீடை பார்த்தா எனக்கு சோர்வாகுது. நீங்க பைபிளை மூடிங்க, நானே வசனத்தை சொல்லிடுறேன். சரியா, கொலோசியர் 3:1 என்ன சொல்லுதுன்னா, பின்னாடி சொல்லும் என்னன்னா, பிதாவினுடைய வலது பாரிசத்தில் உள்ள மேலானவைகளை நாடும். பிதாவினுடைய வலது பாரிசத்துல என்ன இருக்கு? வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20-21 வாசிக்கும்போது, கிறிஸ்து இயேசு இருப்பார். நான் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீட்டு இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவங்க வீட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க அதை தேடணும், கிறிஸ்துவோட உட்காரணும் இல்லையா. நீங்க கிறிஸ்துவ தேடுங்கிறத விட அவருக்குள்ள இருந்து நாம பிதாவினுடைய வலது பாரிசத்துல நாம அந்த இடத்துல உட்காரணும். அதுதான் உங்களுடைய கோல், அதுதான் உங்களுடைய டெஸ்டினேஷன், அதுதான் உங்களுடைய என்ன சொல்றது, இலக்கு. அப்போ அதை நோக்கி தான் நீங்க ஓடணும். எப்படி ஓடுவீங்க? எபிரேயர் 12:1 சொல்லுது, வாசிக்க வேண்டாம். என்ன, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமையோட ஓடணுமா? பொறுமையோட ஓடுனா அது ஓட்டமா? ஆண்டவருக்கு அப்படிதான். ஏன்னா அந்த ஓட்டம் நமக்கு ஓட தெரியாது இல்லையா. இப்போ குழந்தைய அது ஓடும், எப்படி ஓடும்? அது ஆனா கொஞ்சம் ஸ்பீடா ஓடும், தவறி தவறி விழும் இல்லையா. இது ஒரு பெரிய மனுஷன் ஓடுனா எப்படி? கற்று தேர்ந்து அத்லட்டிக்லாம் பிராக்டிஸ் பண்ணி ஓடுனா அவனை நிறுத்த முடியாது இல்லையா. அப்போ இதேதான் ஏசாயால அழகா சொல்லுவாரு, ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க. ஏன்? அவங்க கற்று தேர்ந்து. இப்ப நமக்கு வர ஆலோசனை என்னன்னா, நீங்க பொறுமையா ஓடுங்க இல்லையா. நம்ம பொறுமையா ஓடினாதான் டைவர்ஷன் ஆகாம இருக்கும். பிசாஸ் என்னெல்லாம் இடரல் எப்படி வருதுன்னு தெரியாது. அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல், இந்த தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில பொறுமை ரொம்ப முக்கியம். அதுவும் என்ன சொல்றாரு, ஆவியின் கனி நீடிய பொறுமை சொல்றாரு. வெறும் பொறுமை இல்ல, நீடிய பொறுமை இல்லையா. அப்ப அந்த பொறுமை வந்து நமக்கு வேணும். அப்போ என்ன சொல்றது, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட இலக்கு என்னன்னு தெரிஞ்சாச்சு. அப்ப அதை நோக்கி நீங்க தேடுங்க, உங்க ஓட்டத்தை பொறுமையா ஓடுங்க. 2வது மரியாள் இடத்துல நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, யோவான் 2வது அதிகாரம் 4-5 வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, அப்போ அங்க திராட்சை ரசம் குறைவுபடும். இயேசு கிறிஸ்துட்ட அவங்களுடைய தாய் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி குறைவுபட்டிருக்குப்பா அப்படின்னு. உடனே இவர் சொல்ற பதில் என்னன்னா, ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு 4வது வசனம் சொல்லும். அடுத்த வசனம் சொல்லும், அந்த தாய் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்ரீஷர்கள், அந்த ஊழியர்கள், விளம்பரவங்கள்ட்ட, பரிமாறுறவங்கள்ட்ட, பந்தி விசாரிக்கிறவங்கள்ட்ட சொல்லுவாரு, நீங்க இவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள்
அல்லேலூயா. இந்த இடத்துல இன்னைக்கு சொல்ல போற விஷயத்த எத்தனை தாய்மார்கள் வந்து இதை ஏத்துக்க போறாங்கங்கிறது தெரியாது. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம யாருக்கு கீழ்ப்படியணும்னா, எந்த ஒரு மனுஷன் தேவனோட இருக்கானோ அவங்களுக்கு தான் கீழ்ப்படியணும். பிரமாணம் தான் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்ட்டு. புதிய ஏற்பாடுல தாய் தகப்பன் பிள்ளைங்க எல்லாத்துக்கும் எல்லாமும் அவர் தான் இருக்காரு. பழைய ஏற்பாடுல பெற்றோரை கனம் பண்ணணும், புதிய ஏற்பாடுல வந்து எல்லா துதி கனமான மகிமை ஒருத்தருக்கு தான், பெற்றோருக்கு கிடையாது. அவரே சொல்றாரு, உங்க தாயை ஆகுதிலும் தகப்பனை ஆகிலும் பிள்ளைகளை ஆகினும் புருஷன் ஆகினும் மனைவி ஆகினும் விட்டு விடலைன்னா வெறுக்கலைன்னா எனக்கு சீஷனா இருக்க மாட்டான் இல்லையா. அப்போ இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும், சரியா. பிரமாணங்களையும் உங்களுக்கு கர்த்தருக்கு சித்தம் நான் படிப்பிக்க ட்ரை பண்றேன். ஹல்லேலூயா. சரி, அப்போ இதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இந்த தாய்க்கும் மகனுக்கும் உள்ளது இல்லையா. நம்ம அம்மா பையனாதான் பார்ப்போம், பேரண்ட்ஸா இருக்கனால நிறைய பேர் கிறிஸ்தவத்துல வாசிக்கும்போது அம்மா பிள்ளைய தான் பார்ப்போம். இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயத்த கூட சொன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏலி இருக்காரு, அவர் வந்து பிரதான ஆசாரியர் இல்லையா. சாமுவேல் குழந்தை பிள்ளையாண்டான்னு தான் சொல்றாங்க. அந்த 2வது அதிகாரத்துல வாசிக்கும், பிள்ளையாண்டான் இந்த இடத்துல அந்த விளக்கு எறிகிற இடத்துல பக்கத்துல போய் படுத்துக்கிட்டான், இவர் வந்து இங்க படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு பாக்குறோம் இல்லையா. தேவன் சாமுவேல்கிட்ட பேசுறாரு, ஏன்னா அவன் தான் தேவனோட வந்து நெருங்கி இருந்தான் இல்லையா. இவர் வந்து தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகிட்டார். அப்போ சத்தம் யாருக்கு கேக்குது? சாமுவேலுக்கு. சாமுவேல்கிட்ட சொல்லி ஏலிட்ட சொல்றார். ஆக்சுவலா யார் அங்க பிரதான ஆசாரியன்? ஏலி. இவர்கிட்ட தானே பேசணும், இவரை தானே மன்னிச்சு பேசணும். அப்போ நீங்க யாருக்கு கீழ்ப்படியணும்னா, தேவன் எந்த மனுஷங்களோட இருக்காங்களோ அவங்களுக்கு கீழ்ப்படியணும். அதை நீங்க பிராக்டிஸ்ல கொண்டு வர்றதுக்கு பாருங்க. ஓகே, இப்போ உங்க பிள்ளைங்க அபிஷேகம் பண்ணப்பட்டு உங்க பிள்ளைங்க வந்து ஆவியில நடக்கிறவங்களா இருந்தா அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா தயவு செஞ்சு அது அட்லீஸ்ட் நீங்க அது பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியறதுக்கு நான் சொல்லல, தவறான விஷயத்த வந்து உங்களுக்குள்ள புகுத்தல. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு ஆண்டவருடைய உணர்த்துதலின் படி ஒரு காரியத்தை சொன்னா அதை ஜஸ்ட் கன்சிடராக பண்ண பாருங்க. நீங்க தெய்வ சமூகத்துல வச்சு உங்களுக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்கலன்னா அப்படியே கண்ணை மூடிட்டு நம்பிடலாம், சரியா. அப்போ ஆண்டவர் யாரோட இடைப்படுறாருங்கிறத பாருங்க. இங்க 2வது பாயிண்ட், நம்ம மரியாள்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கீழ்ப்படிதல். எப்படின்னா பாருங்களேன், இவர் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ஸ்ரீன்னு சொல்றாரு. அங்கேயே இவர் வந்து தாயை ரிஜெக்ட் பண்றாரு, தாயா ஏத்துக்கல. எங்கேயுமே இயேசு கிறிஸ்து தாயின்னு இவங்களை சொல்லவே மாட்டார், ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும். இப்ப நம்ம முன்னாடி வாசிச்ச வேத பகுதிக்கு அடுத்து இயேசு கிறிஸ்து வந்து அது முதல் அவர் கீழ்ப்படிந்தவரா இருப்பாருன்னு பார்ப்போம். 12 வயசுல நடக்குது இல்லையா. அவர் வந்து 3 நாள் தேடி கண்டுபிடிக்கிறாங்க, அதுல இருந்து அவர் அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்தாருன்னு சொல்லி வசனம் சொல்லும். சரி, இங்க வரும்போது பாக்குறோம், அவர் ஃபர்ஸ்ட் வார்த்தையிலேயே அவர் என்ன ஆக்சுவலா அவர் ஞானஸ்தானம் எடுப்பார் இல்லையா. பரிசுத்த ஆவி உள்ள வந்ததோட குடும்பம் அதை எல்லாத்தையும் அப்படியே விடுவார். அது வரைக்கும் ஃபேமிலி கீழ்ப்படிஞ்சிருப்பாரு. தேவன் எப்போ இவரை வந்து ஓவர் கம் பண்றாரோ, இவர் ஃபுல்ஃபில் பண்றாரோ, ஓவர் ஃப்ளோ பண்ண வைக்கிறாரோ, அதுல இருந்து இவர் அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரே தவிர பெற்றோருக்கு இல்லை. நம்மளும் ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சுக்கணும். பிள்ளைங்களை எது வரைக்கும் நம்மளுடைய பிள்ளைங்கன்னா அவங்க தேவனால நடத்தப்படுற வரைக்கும் தான் உங்களுக்கும் எனக்கும் பிள்ளைங்க. அது பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே கத்துக் கொடுக்கணும். என்னை வந்து உனக்கு தேவனோட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கொடுத்துருக்காங்க, உன்னை தேவனோட ஒப்புரத வாக்கி விட்டுட்டேன்னா என் வேலை முடிஞ்சிச்சுடா, நீ ஆச்சு தேவனாச்சு, ஏதாச்சுன்னா கேளு சொல்லித்தரேன், இல்ல உனக்கு தெரிஞ்சது சொல்லு நான் கேட்டுக்கிறேன். இந்த தாட் இருக்கணுமே தவிர நம்ம உலகத்துல இருக்க ஒரு மனுஷனை பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சு அவனோட ஒப்புரவை வாக்கிட்டு என்ன வேலை முடிஞ்சிச்சு கடமை முடிஞ்சிச்சுன்னு நினைப்போம் இல்லையா. அது தப்பு, சரியா. நீங்க பேரண்ட்ஸ் ஆகும்போது கரெக்டா இருங்க. ஓகே, அவங்களுக்கு சொன்னா எந்த அளவுக்கு புரியணும்னு எனக்கு தெரியல, அதனால உங்க 2 பேரும் பாயிண்ட் பண்றேன், சரியா. அப்போ இந்த கீழ்ப்படிதல் இந்த அம்மாக்கு எப்படி வருதுன்னா, என் வேலை வரலன்னு சொல்றாங்களா. இப்போ மரியாள் என்ன பண்றாங்க, இவரால முடியும்னு இவங்களுக்கு தெரியும், தேவனுடைய குமாரன்னு இவங்களுக்கு தெரியும் இல்லையா. ஏன்னா யோசேப்ட பேசாம மரியாள்கிட்ட தான் வந்து பேசுறாங்க இல்லையா. தூதன் வந்து இவர் இயேசு கிறிஸ்து உலகத்தினுடைய ரட்சகர் பிறக்க போறாருன்னு யோசேப்ட சொல்ல, மரியாள்கிட்ட தான் சொல்றாங்க. இவங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த பரிசுத்த ஆவி உள்ளுக்குள்ள உருவாகிறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு தெரியும் தேவகுமாரன் என் வழியா பிறக்க போறாரு உலக ரட்சகர். இவங்க அடுத்து என்ன சொல்றாங்க, அடுத்த வசனத்துல என்னுடைய வேலை வரலன்னு அவர் சொல்றாரு. இவங்க வந்து இவர் சொல்றதன்படி நீங்க கீழ்ப்படிங்க, நீங்க இவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதுக்கு நீங்க கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர் ரிஜெக்ட் பண்றாரு இல்லையா. அப்போ இந்த இடத்துல இவருக்கு கீழ்ப்படுகிறத பாக்குறோம் இயேசு கிறிஸ்துக்கு. நல்லா நீங்க பாருங்களேன், திரும்ப இவங்க வரும்போதும் இவங்க இயேசு கிறிஸ்துவ எந்த ஒரு இடத்துலயும்
ஓவர்டேக் பண்ணி இயேசு கிறிஸ்துக்கு உபதேசம் பண்ணவோ, இயேசு கிறிஸ்துக்கு ஆலோசனை சொல்லவோ, இயேசு கிறிஸ்துவ வழி நடத்துறதுக்கு போகவே மாட்டாங்க. அவங்களுக்கு நியமிக்க இடத்துல கரெக்டா இருப்பாங்க. ஈன்று எடுத்துப்பாங்க, போஷிப்பாங்க, தேவையானது எல்லாத்தையும் செய்வாங்க. சரியா? இயேசு கிறிஸ்துக்கு மேல ஒரு இடத்துலயும் போக மாட்டாங்க. சரி, இது திரும்பவும் வரும். இப்போ எப்படி இது கீழ்ப்படுகிறது சொல்றீங்கன்னா, அவரு ரிஜெக்ட் பண்றாரு, ஆனாலுமே இவரால முடியும். ஹalleluya, புரியுதா? இவங்களுக்கு நியமிக்கப்பட்ட விசுவாசத்தின் பேர்ல இங்க போய் அவர் உங்களுக்கு சொல்லுவாரு, அதன்படி செய்யுங்க அப்படின்னு. அப்போ இவங்க எங்க வராங்க? இயேசு கிறிஸ்துக்கு கீழே வராங்க. இயேசு கிறிஸ்துவ பூமியில மாம்சத்துல ஈன்றெடுத்தது இந்த ஸ்திரீ தான். ஆனா தேவன் இவரோட இருக்கும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு இவருக்கு கீழே வராங்க. அதுதான் நான் கீழ்ப்படிதல் அப்படின்ட்டு எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது. உங்களுக்கு புரியலன்னா திரும்ப வந்து கேளுங்க. ஆனா வந்து என்னை வந்து வழக்குக்கும் வாதுக்கும் வந்து சண்டை போட்டுலாம் கேட்காதீங்க. கத்துக்கிறதுக்கு கேளுங்க, கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். நீங்க இது தேவனிடத்துல கேட்கலாம், என்கிட்ட கேட்கறதோட. அதுதான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணேன். சரி, பிலிப்பியர் 2:8 வாசிங்களா. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2:8. அவரு சிலுவையில மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராக காணப்பட்டார் அப்படின்ட்டு. அப்போ நீங்களும் நானும் எதுக்கு கீழ்ப்படியணும்னா, அதுக்கு அடுத்த வசனம் சொல்லும். வாசிங்கம்மா, வாசிங்க யாராவது. அழகிய குரல் கொண்ட பிள்ளை வாசி. 2:8-9. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கீழ்ப்படிந்தவராகி தாழ்த்தினார். அடுத்து ஆதலால், சோ தட்ஸ் வை, அதாவது அவர் கீழ்ப்படிஞ்சு தாழ்த்தின அதனால போதுமா. அப்போ அவர் கீழ்ப்படிஞ்சு தாழ்த்தினால எல்லாத்துக்கும் மேல தேவன் அவரை உயர்த்துறார். ஹல்லேலூயா. நீங்க எதுக்கு கீழ்ப்படியணும்? உங்களை உயர்த்தும்படிக்கு கீழ்ப்படியணும். நமக்குள்ள ஏன் உயர்வு வரல? உங்க பிள்ளைங்கள்ட்டையும் போங்க, ப்ரொமோஷன் இல்ல, ஒரு என்ன சொல்றது, ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னா கீழ்ப்படிய சொல்லுங்க. உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு இல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு. அவர் பிள்ளைங்க ரொம்ப 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 ஐக்கியூலாம் ஷார்ப்பா இப்ப இருக்காங்க. நம்ம கிட்ட என்ன நாடகம் ஆடலாம், ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படி இப்படின்ட்டு. ஆனா ஐக்கியூ எல்லாம் பிரெயின்லாம் நல்ல ஆக்டிவா தான் இருக்கு. ஏன்னா அவங்க வயிற்றுல கரு உற்று இருக்கும் போது இன்ஜெக்ஷன் அது இதெல்லாம் போட்டு தான் வளர்றாங்க இல்லையா. வீரியம் கூடிதான் இப்ப பிள்ளைங்க இருக்கு. அறிவும் மூளை அந்த ஆக்டிவிட்டிஸ் சொல்றேன். ஒரு சிலர் மட்டும்தான் சோம்பலா இருப்பாங்களே தவிர மற்றபடி எல்லாம் நல்லா ஆக்டிவா தான் இருக்கு. உண்மை தானே, நம்ம பார்த்துருக்கோம். பிரெயின் ரொம்ப ஐக்கியூலாம் ஷார்ப்பா இருக்கு. சரியா? அப்போ அந்த பிள்ளைங்கள்ட்ட கண்டிப்பா சொல்லணும், நீ தேவனுக்கு கீழ்ப்படி, அப்போ அவர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைப்பாரு. உனக்கு ஏன் முன்னேற்றம் இல்லைன்னா நீ எதுக்கோ ஏசப்பா கீழ்ப்படியாம போயிட்டு என்னன்னு கேளு. அவங்க வந்து சொல்லுவாங்க, ஜெபிச்சு சொல்லுங்க அம்மா, ஜெபிச்சு சொல்லுங்க, நம்ம கிட்ட கேட்பாங்க. நீ உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ளது, என்னுடைய வேலை முடிஞ்சிச்சு, ஏசப்பா உனக்கு கொடுத்தாச்சு, ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்தாச்சு, இனி நீ தான் வாஞ்சிச்சு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம், அவருடைய சத்தத்தை நீ தான் கேட்கணும்னு சொல்லுங்க. இப்போ உபத்திரவம் இல்லாம ஒருத்தரும் உருவாக்கப்படவே முடியாது. இப்போ நீங்க வலி இல்லாம குழந்தை பெற்றுக்கிட்டீங்களா? இல்லையா? அப்போ அது வலி தானே. அப்போ அந்த பிள்ளைகளை வலிக்க நீங்க ஒப்பு கொடுங்க. அந்த வலியோட தான் அந்த ருசிக்க முடியும். ஹல்லேலூயா. தேவன் கொடுக்குற அந்த தேவனுடைய அன்பை அப்ப நீங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஒரு முன்னேற்றம் வரணும்னா இங்க சொல்றாரு இல்லையா, இப்போ அவர் கீழ்ப்படிஞ்சனால உயர்த்தினார். அப்ப நம்ம கீழ்ப்படிஞ்சா நம்மளையும் உயர்த்த போறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ரோமர் 8:29 படி இயேசு கிறிஸ்துவின் சாயலா தான் நம்ம இருக்கும்படிக்கு அடைக்கப்பட்டோம். சரி, அப்போ கீழ்ப்படியணும். கீழ்ப்படுகிறது எதுக்குன்னா அவர் நம்மளை உயர்த்தும்படிக்கு. இப்போ கீழ்ப்படியலைன்னா என்ன ஆகும்? முதல்ல தேவன் நம்மளை விட்டு போயிடுவார். ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டம். முதல்ல ஒரு வார்த்தை கீழ்ப்படியலைனாலே அவர் நமக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாயிடும். நான் என்னுடைய அனுபவத்துல சொன்னேன் இல்லையா, அவருடைய சத்தம் கேட்கலன்னா அது கேட்டு கேட்டு ரொம்ப சின்னங்களா இருக்கும். அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், நான் ஜஸ்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு பண்றேன்னு சொல்லியிருப்பேன். ஒரு ஃபோனா இருக்கட்டும். இப்போ நான் எனக்கு நைட்டுலாம் வந்து 12:15 12:30 அந்த மணிக்கெல்லாம் வந்து எழும்பி உட்கார வச்சு ஜெபிக்க சொல்லுவார். பார்த்தா 1 மணிக்கு எனக்கு ஃபோன் கால் வரும். ஃபோன் கால் வந்து நான் ஃபோன் எடுக்கலைன்னா அவங்க அடுத்து தற்கொலை பண்றதுக்கு போவாங்க. ஒரு எந்த இடம்னு இப்போ ஞாபகம் இல்லை, திருநெல்வேலின்னு நினைக்கிறேன், பேரு வேண்டாம், ஒரு ஹிந்துவனுடைய பேரு. அடுத்து அவங்க தற்கொலை பண்றது கடைசியா வந்து ஏதோ அவங்க அந்த ஷார்ட்ஸ் ஏதோ பார்த்து நம்பர் எடுத்து கால் பண்ணாங்க. அவங்களுக்கு ஆண்டவருடைய ஒரு சில காரியங்கள் பேசணும். மறுநாள் மத்தியானம் என்கிட்ட சொல்றாங்க, நேற்று நீங்க ஃபோன் எடுக்கலைன்னா இன்னைக்கு என்ன உயிரோட பார்த்துருக்க முடியாது. அப்போ நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஆண்டவர் அன்னைக்கு நைட்டுன்னா அவருடைய ஏவுதல் எழும்பி ஜெபிக்க சொல்றாருங்கிற அந்த உணர்வு இல்லாம நான் இருந்திருந்தேன்னா
ஃபோன் அடிச்சா நான் எடுத்திருக்க மாட்டேன். நார்மலாவே வந்து நைட்டு வந்து இப்பெல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்றேன் ஃபோன் வந்து எடுக்கிறதுக்கு. புது நம்பர் வந்தா கண்டிப்பா நான் எடுக்கிறேன். மற்றபடி இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சம்பவம் அவங்க ஆனா அப்ப சொல்ல மாட்டாங்க. 1 மாசம் 2 மாசம் கழிச்சு அன்னைக்கு உங்கள்ட்ட நீங்க எடுக்கலைன்னா நான் புருஷனை விட்டு பிரிஞ்சு போயிருப்பேன் சொல்லிட்டு அந்த இதுல சொல்லுவாங்க. அன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க உங்கள்ட்ட கால் பண்ணலாம்ல பிரதர், அன்னைக்கு அதான் நான் எடுக்கல மீன்ஸ் நான் எடுத்த ஆண்டவர் ஒரு சில வார்த்தைகள்ல என் வழியா போன அந்த வார்த்தைகள்னால அவங்களுக்குள்ள விசுவாசம் வந்தது. கிறிஸ்து வந்து உயிர்ப்பிக்கிறாரு இல்லையா? அதனால இப்ப எனக்கு போன் பண்ணி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்போ இதுக்கு நான் என்ன செய்யணும்? தேவனோட ஐக்கியமா இருக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் அதுதான். அப்ப அவருக்கு கீழ்ப்படியணும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியமானது. ஆதாம் கீழ்ப்படியில தேவன் விட்டு போயிட்டார். ரெண்டாவது, அப்போ தேவனுடைய அந்த காரியங்கள், தேவனுடைய சித்தம், தேவன் இப்போ எந்த பையன், எந்த வேலை, என்ன படிக்கணும், நீங்க தீர்மானம் பண்ணிட்டீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சரியா? காலேஜ் என்ன ஏதுன்னு உண்மையதான் சொல்றேன், பேசுவார். ஓகே, அது உங்ககிட்ட எல்லாம் வந்து வாஞ்சியா வந்து பேச, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உணர்வின் ஆவியை கொடுங்க. உணர்வுனா தெரியும் இல்லையா? அந்த சென்சேஷன். அப்ப தேவன் பேசுற சத்தம் உங்களுக்கு புரியணும்னா, இப்போ கேரளாக்காரங்க பேசுற புரியணும்னா உனக்கு மலையாளம் தெரியணும். அப்ப தேவன் பேசுறது உனக்கு புரியணும்னா வசனம் தெரியணும் இல்லையா? இந்த 6 மாசம் ஃப்ரீயா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா வாசிங்க, தூங்க, நல்லா தூங்க, முழிச்சிருக்கிற கொஞ்ச நேரம் வாசிங்க. சரியா? சரி, அப்போ தேவன் நம்மளை விட்டு போவாரு. அந்த ஆவிக்குரிய அனுபவம் பிள்ளைங்களுக்கோ இல்ல உங்களுக்கோ கூட அடுத்து என்ன செய்யறது, வீடு கட்டலாமா வாங்கலாமா, இடம் வாங்கலாமா விற்கலாமா, அந்த குறிச்சு தடுமாற்றம் இருந்ததுன்னா ஆண்டவர் உங்க கூட அந்த கைடன்ஸ் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப அது இல்லைன்னா நீங்க கீழ்ப்படிய தொடங்க. கடைசியா அவர் பேசுனது, கடைசியா அவர் உங்களுக்கு அந்த ஆவில நல்லா தெரியும். ஆண்டவர் உங்ககிட்ட பேசுனது நல்லாவே தெரியும். அது தெரியலன்னு சொல்றவன் பொய்யன். சரியா? உங்க இருதயத்துல ஒரு வசனம் தொடப்படும், அது ஆசீர்வாதமா இருக்கும். அந்த ஆசீர்வாத வசனத்துக்குள்ள பாருங்க ஒரு கட்டளை இருக்கும். அந்த கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படியணும். அவ்வளவுதான் விஷயமே. இப்ப அடுத்து, இப்போ சவுலே இருக்காரு. நீங்க ராஜாவாவே இருந்தாலுமே தேவனுக்கு கீழ்ப்படியல, அவர் சொன்னதை நீங்க கேட்கலன்னா, 1 சாமுவேல்ல இருக்கு 13வது அதிகாரம் நினைக்கிறேன். சரியா? அவர் என்ன பண்ணுவார்? அங்க இருக்க எல்லாத்தையும் நீ வந்து சங்கரிச்சு போட்டு சுட்டு எரிச்சிருன்னு சொல்லுவார். ஆனா நலமானதை எல்லாத்தையும் இவர் எடுத்துட்டு வந்துடுவாரு. கீழ்ப்படியாமை. அப்ப என்ன ஆகுது? ராஜ்யபாரம் போகுது. நீங்க உங்களை எங்க உட்கார வச்சிருந்தாலும் அவரால் உங்களை பிடிச்சி கீழே தள்ளி விட முடியும். நம்ம நினைக்கலாம், நம்ம 100 பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் வச்சிருக்காரு, நீங்க கீழ்ப்படியெல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு. நேபுகாத்நேச்சர் அதாவது பரவாயில்ல, தேவனுடைய பிள்ளை இல்லைன்னு ஒதுக்கலாம். ஆனா பாருங்க, தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட தன்னுடைய ஜனத்தை காக்கும்படியா வச்சிருந்த ராஜாவை அவரே தள்ளி விடாரு கீழ்ப்படியாமையினால. இப்ப அடுத்தது கேயாசி யார் கூட இருக்காரு? எலிசாவோட இருக்காரு. எலியாவுனுடைய ஆவியா இரட்டத்தனையா பெற்ற எலிசாவோட இருக்காரு. இந்த மனுஷன் கீழ்ப்படிய மாட்டான், பொய் சொல்லுவான் இல்லையா? ஆக்சுவலா இவர் கூட இருக்கணும், இவருடைய உடன் ஊழியர்னா இவரை சுத்தி தான் வந்து இருக்கணும் இல்லையா? இதை விட்டுட்டு உலக மனுஷன்ட்டு அந்த ஆசீர்வாதத்துக்கு போகும்போது என்ன ஆகுது? வெண் குஷ்டம் வருது நமக்குள்ள. வீட்டுல ஃபேமிலியில நோய் ஏதாவது இருந்தா பாருங்க, உங்களுடைய கீழ்ப்படியாமையினால உங்க பிள்ளைகளுக்குள்ள நோய் இருக்கலாம், இல்ல உங்களுடைய கீழ்ப்படியாமையினால உங்களுக்குள்ளேயே வந்து நோய்கள் இருக்கலாம். நம்ம ஜெபத்துல ஆராதனை டைம்ல வந்து கேட்டோம் இல்லையா? கேன்சர் ஒரு பிள்ளைக்கு, அந்த பிள்ளை வந்து உணர்ந்து சொன்னது கேட்டீங்க இல்லையா? நான் செஞ்ச பாவத்தினாலதான் இது இருக்கு, இது நல்ல டைம், எனக்கு கேன்சர் வந்தது நல்லது இல்லையா? இதனால நான் தேவனிடத்துல கிட்டி சேர முடியுது. ஹல்லேலூயா. அந்த உணர்வு வேணும். இப்ப நான் இருந்தது பாவம் தான், சரியா? அது என்னுடைய பாவமும் இருக்கு, வேற முன்னோர்களுடைய காரியங்கள் எல்லாமே வந்து நிறைய இருக்கு. எனக்கு சொல்லி கொடுத்ததுனால நான் தைரியமா சொல்றேன். அப்போ நோய்க்கு ஒரு காரணம் வந்து இது என்ன? பாவம், கீழ்ப்படியாமை. சரியா? கேஎஸ்சி கீழ்ப்படியில வெண்குஷ்டம் வந்தது. மோசே, நீங்க மோசேவாவே இருக்கலாம். ஒண்ணு உலக ராஜா, உலகத்துல ஹை போஸ்டா இருந்தாலுமே வந்து உங்களை இதாக்கிடுவாரு. அதே மாதிரி நீங்க எலிசாவுனுடைய சீஷராவே இருந்தாலும் நமக்கு நோய்வாய் வந்துடும். 3வது, மோசேயாவே இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தைக்கு நீங்க மாத்தி பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? கானானுக்கு அனுப்ப மாட்டார். அப்பேற்பட்ட தேவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய அந்த நீதி, அவருடைய அந்த நடத்துதல் எனக்கு நான் ரொம்ப விரும்புவேன். அவரை ரசிச்சு அப்படி உட்கார்ந்து வாசிப்பேன். அது ஏனோ தெரியல. சரியா? அவர் என்ன அப்படி வச்சிருக்கனால.
ஹல்லேலூயா. ஆன்ட்டிக்கு ரொம்ப நல்லா தெரியும் எந்த அளவுக்கு துன்மார்க்கமா இருந்த பையன். அதான் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்களோ அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க என் வழியா ஆண்டவருடைய காரியங்கள் போகும்போது. ஏன்னா அவங்க நிறைய நாள் ரொம்ப வாஞ்சிச்சு இவளோட அதிகமா அழுதுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனாலும் ஏதோ கிருபையா வந்து தூங்கினாலும் ஜெபிக்கும் போது வந்து அந்த இடத்துல வர்றதுக்கு உதவி செஞ்சிருந்தார். சரி, அது நீங்க மோசேவாவே இருந்தாலும் இப்ப இந்திய பிரபலமா இருக்கிற ஊழியராகவே இருந்தாலும் நீங்க தேவனுக்கு செவி கொடுக்கல, கீழ்ப்படியலைன்னா உங்களை தள்ளி போட்டுருவாரு, கானானுக்கு போக முடியாது. சரி, மூணாவது காரியம், அப்ப இவங்க கீழ்ப்படிந்தவங்களா இருந்தாங்க இல்லையா மரியாள். இப்ப மூணாவது காரியம் என்னன்னா வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ பகுதியில 19வது அதிகாரம் 25, 6, 7 3 வசனம் வாசிக்கணும். யாராவது ஒருத்தர் சீக்கிரமா வாசிக்கலாம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயின் சகோதரி கிலெயோப்பா. இயேசுவின் சிலுவை அருகே இயேசு அவங்களுடைய தாய் இருந்தாங்க. அத நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. யோவான் 19, 25ல இருந்து 27 வரைக்கும். அதாவது அவங்க கடைசி வரைக்கும் இருக்கிறாங்க. ஆனா முந்தின நாள் நைட்டே என்ன ஆகுது, சீஷர் எல்லாரும் சிதறடிக்க போறாங்க. சீசர்னா 120 சீஷருக்கு மேல இருந்தாங்க இல்லையா. மெயினா இருந்த 12க்கு வரும், அதுக்கும் மெயினா இருந்த 3 எல்லாம் சிதறடிக்கப்படுது. ஏசு கிறிஸ்துவ அவங்க கல்லன்னு சொல்லி பிடிச்சிட்டு போகும்போது, போய் குற்றம் சாட்டி பிடிச்சிட்டு அங்க போகும்போது எல்லாருமே நான் இவருடைய சீஷர் இல்லைன்னு சொல்லிட்டு பிரதான சீஷன் மறுதலிக்கவே செய்யறான் பேதுரு இல்லையா. அப்படி இருக்கும்போது சிலுவையில இருக்கும்போது இந்த அம்மா இயேசுனுடைய தாய் இருக்காங்க. இது இவங்களுக்கு முன்னாடியே வந்த வாக்கு தத்துவம், ஒரு பட்டயம் ஒண்ணு உருவி போடும் அப்படின்ட்டு சொல்றாரு இல்லையா, தீர்க்க தரிசன வார்த்தை. இந்தமா அப்போ கூட ஒரு பார்க்க முடியாது. இப்போ அம்மா அப்பா அடிபடுறத பையன் பார்ப்பான், பையனை பொண்ணை பார்க்க முடியும். ஆனா பிள்ளைங்க வழியில இருக்கிறத பெத்தவங்களால பார்க்க முடியாது இல்லையா. இப்ப எல்லாருமே வந்து தாய்மார்களா தகப்பன்மாரா இருக்கீங்க, இது உண்மைதானே. நம்மளுடைய வழி பிள்ளைக்கு தெரியாது, அதனால வந்து அது அந்த அளவுக்கு இதாகாது. ஆனா நமக்கு தெரியும் பிள்ளையனுடைய வழி இல்லையா. அப்போ அதை நம்மளால தாங்க முடியாது. ஆனா இந்த மரியாள் இதுல ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. சிலுவையில அவர் படுற வேதனை இவங்க கண்ணார பாக்குறாங்க. இவங்க மறிக்கல, 120 பேர் கூடி இருந்த இடத்துல இவங்க இருப்பாங்க. 1ல பார்க்கும்போது அப்போஸ்தலருடைய நடபடிகள் மரியாள் இருப்பாங்க. அப்போ இவங்க அப்போ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க இல்லையா, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நம்ம எப்படி இருக்கோம். சரி, மூணாவது விஷயம், அவன் முடிவு பரியந்தம் நிலைச்சிருக்கணும். முடிவு பரியந்தம் நிலைச்சிருக்கவன் தான் ரட்சிக்கப்படும். அதுக்கு ஆதார வசனம் மார்க் 13:13, மத்தேயு 24:13, மத்தேயு 10:22. இந்த 3 வசனத்திலையும் இருக்கு முடிவு பரியந்தம் நிலைச்சிருக்கவன் தான் ரட்சிக்கப்படுவான் அப்படின்ட்டு. ரட்சிப்புங்கிறது ஒரு ப்ராசஸ் இல்லையா. அதனுடைய முடிவு தான் ரட்சிக்கப்படுவான். ஒண்ணு நம்ம மரணமா இருக்கும், இல்ல அவரை நம்மளை எடுத்துட்டு போறதா இருக்கும், இல்ல கடைசி நியாய தீர்ப்பா இருக்கும். அது வரைக்கும் வந்து நம்ம ஏன்னா நம்மளுடைய ரட்சிப்பு பூரணமாகும்படிக்கு பிரயாசப்படுங்கள்னு பவுல் எழுதும்போது எழுதுறாரு இல்லையா, நமக்கு எழுதி கொடுத்துருக்கு. அப்போ ரட்சிப்புங்கிறது ஸ்கூல் படிப்பு மாதிரி, அது கொஞ்சம் காலம் இருக்கு. ஹல்லேலூயா. இந்த பெந்தகோச ஆளுங்க தான் அது தவறா சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்பாரு. அது ரொம்ப தப்பு. ரட்சிப்புக்குள்ள வந்துட்டீங்களான்னு கேட்கலாம், அது ஓகே தான். பட் இந்த ஆமா சரி, நம்ம அடுத்து அப்போ இவங்க என்ன பண்றாங்க, நிலைச்சிருக்காங்க. மூணாவது விஷயம் நிலைத்திருத்தல் அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. முதல்ல என்ன, தேடுங்கள், 2வது கீழ்ப்படியுங்கள், 3வது நிலைச்சிருங்க அப்படின்ட்டு. இதுல தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுற 2வது நிருபத்துல 4:7 சொல்றேன். 2 தீமோத்தேயு 4:7 சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். சரி, இதுல 2 விஷயத்த, நல்ல போராட்டம், ஓட்டத்தை முடிக்கிறாரு, விசுவாசத்தை காத்துக்கோரு. அப்போ ஓட்டத்தை முடிக்கணும்னா, இப்போ கடைசி வரைக்கும் நிலை நிக்கணும்னா, அதுதான் அதைத்தான் கம்பேர் பண்ணி சொல்றேன். ஓட்டத்தை முடிக்கணும்னா நீங்க நல்ல போராட்டம் போராடணும், நல்ல போராட்டம் போராடணும். இயேசு கிறிஸ்து வந்துட்டாரோ? கரெக்ட், இப்படிதான் வரும் இல்லையா. சரி, அதே தீமோத்தேயுக்கு எழுதும்போது என்ன சொல்றாரு, தீங்கு அனுபவின்னு, நல்ல போர் சேவகனா தீங்கு அனுபவி அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்போ கண்டிப்பா நம்ம அந்த போராட்டத்தை ஏத்துக்கணும். போராட்டம் மீன்ஸ் நம்மளுடைய இச்சையினால நம்மளுடைய ஆசையினால வர போராட்டம் கஷ்டம், அது இல்லை. அவருடைய வசனத்தின் நிமித்தம் அவர் நமக்கு சொன்னதை செய்ய முடியாம ஒரு போராட்டம் இருக்கு இல்லையா, ஒரு கஷ்டம் வலி இருக்கு இல்லையா. அதே மாதிரி அந்த துன்பம்லாம் இருக்குல்ல, ஒரு இடத்துல போய் அவருடைய அன்பை சொல்லுவார், அங்கெல்லாம் அடிப்பாங்க, கொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா.
சரி, அப்போ அப்படி இருக்கு இல்லையா? அந்த வழிய சொல்ற நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி அப்படின்ட்டு. அப்போ அதுதான் நல்ல போராட்டம். அப்ப நீங்க நிலைச்சு இருக்கணும்னா நீங்க நல்லா போராட தெரிஞ்சிருக்கணும். போராடுறதுன்னா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு யுத்த வீரன், பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லலாம். பராக்கிரமசாலின்னா அவன் ஜெயிக்கிறவன் கிடையாது, போராட தெரிஞ்சவன், வெற்றி கொள்றதுக்கு படிச்சவன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நிறைய கோச் இருப்பாங்க. கிரிக்கெட்டுக்கே வருவோமே, கிரிக்கெட்னு சொல்றதுனால நான் கிரிக்கெட் பிரியன்லாம் வந்து கிடையாது. நான் எந்த பிரியனும் இல்லை, வசன பிரியன், அவ்வளவுதான். சின்ன வயசுல ஏதோ விளையாட குட்டி பசங்க கூட, மற்றபடி இன்னைக்கு வரைக்கும் கிரிக்கெட்டோடைய ரூல்ஸ் ரெகுலேஷன் தெரியாது, ஃபுட்பால் தெரியாது, எதுவும் தெரியாது. சரியா? இப்போ விஷயத்துக்கு வரும். என்ன சொல்ல வந்தேன்? கிரிக்கெட்டு, கோச், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கோச் இருக்கும் இல்லையா? இப்போ சச்சின் டெண்டுல்கருடைய கோச், சச்சின் டெண்டுல்கர் அவன் ரீச் பண்ண டார்கெட்டை கோச் ரீச் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள விட வந்து அதிகமா ரீச் பண்றாங்க. அப்போ கோச், ஆனா இவர் அந்த கோச்சிட்ட இருந்தனாலதான் இவரால இவ்வளவு வந்து பண்ண முடியுது இல்லையா? அப்போ அந்தந்த அபிஷேகம் இருக்கு. சரியா? அதுக்கேத்த மாதிரி நீங்க உங்களை எதுக்கு அழைச்சாங்களோ அதுக்கு நீங்க விட்டு கொடுங்க. அவர் ட்ரெயின் பண்றதுக்கு இவரை விட்டு கொடுத்தனால இது ஆகுது இல்லையா? இப்ப நல்ல போராட்டம் போராடணுமா? விசுவாசத்தை காத்து கொள்ளணும். அப்போ விசுவாசத்தை காத்து கொள்ளுன்னு ஏன் மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, நம்ம விசுவாச துரோகம் செய்யவோ விசுவாசத்துல விலகி இடறி விழ நேரிடும். பல ஊழியர்களை நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். பார்த்து மீன்ஸ் கண்ணு டைரக்டா அவங்க விசுவாசத்துல இருந்து அவங்க அப்படியே விழுற ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அவங்கள்ட்ட போய் நான் சொல்ல முடியாது. அவங்களுடைய பார்வைக்கு நான் அற்பமா இருப்பேன். நான் சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. ஏத்துக்காத இடத்துல நம்ம சொல்ல முடியாது. இன்னும் சொன்னா ஆண்டவர் வந்து நீ பேசுன்னு சொல்லாத இடத்துக்கு நான் போறதில்லை இல்லையா? அப்போ அந்த விசுவாசத்தை காத்துக்கணும். அப்போ இவங்க மரியாள் எப்படி முடிவு பரியந்தம் நிலைச்சிருக்காங்கன்னா, நல்ல போராட்டத்தை போராடுறாங்க ஒண்ணு. ரெண்டாவது விசுவாசத்தை காத்து கொண்டனால அவங்களால இப்படி இருக்க முடியும். சரி, மீண்டும் ஒரு தடவை கூட வந்து நான் 3 பாயிண்டையும் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ மரியாள் இடத்துல இருந்து இன்னைக்கு நம்ம பார்த்த ரெண்டாவது பாகம் என்னன்னா, முதலாவது என்ன? தேடல். ரெண்டாவது கீழ்ப்படிதல். மூணாவது நிலைச்சிருக்கு. சரியா? அப்ப நம்ம தேடணும். எதுக்காக தேடணும்? கண்டடைறதுக்கு தேடணும். எதுக்காக கீழ்ப்படியணும்? நம்மளை உயர்த்துறதுக்கு கீழ்ப்படியணும். நம்ம நிலைச்சிருக்கணும். எப்படி நிலைச்சிருக்க முடியும்? நல்ல போராட்டத்தை அதை நம்ம சகிச்சுக்கிட்டாதான் நிலைச்சு இருக்க முடியும். அடுத்து விசுவாசத்தை காத்து கொண்டாதான் நிலைச்சிருக்க முடியும். கர்த்ததாமே இந்த வார்த்தையின் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிச்சு முடிக்க போறோம். ஸ்தோத்திரம் தகப்பன். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஓ தேவனே, உம்மாலை செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா, ஒண்ணுமே இல்லை தகப்பனே ராஜா. உம்மாலே எல்லாம் செய்யக்கூடும் தகப்பனே. எஸ் தகப்பனே ராஜா. நஷ்டங்களிலும் பதறிடலை, கண்ணீரிலும் தளர்ந்திடலை, ஞானின்றும் நின்னே தெய்வம், நீ என்னும் என்றேதானே, ஞானின்னும் நின்றே தெய்வம், ஞானின்னும் நின்றேதானே. നിന്റെ വിശ്വാസമോ ഭംഗ്യം വരികയില്ല, അത് പ്രാപിച്ചിടും നിശ്ചയം. അത് പ്രാപിക്കുമ്പോൾ നഷ്ടം ലാഭമാകും, ദുഃഖം സന്തോഷമായി മാറും. നിന്നെ തകർക്കുവാനോ നിന്നെ മൂടിക്കുവാനോ அல்லல்லே வேதனா, நின்னை பணிந்தெடுத்து நல்ல பொன்னாக்குவான், அல்லையோ ஈசோதனா. நஷ்டங்களிலும் கதறிடலே, கண்ணு நீரிலும் தளர்ந்திடலே, ஞானின்னும் நின்றே தெய்வம், நீ என்றும் என்றேதானே. ஓ எஸ் தகப்பனே. ஓ ஹalleluya, ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த அருமையான பாடலுக்காக நன்றி தகப்பனே ராஜா. கர்த்தாவே, என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் ராஜா, இந்த மரியாள் போல
கடைசி வரைக்கும் தகப்பனே உம்மிடத்துல, உம்முடைய வார்த்தையில, உம்முடைய சமூகத்துல நீர் ஏற்படுத்தின அழைப்புல ராஜா நாங்க காத்து கொண்டு நிலைத்திருக்க உதவி செய்யுங்க தகப்பனே ராஜா. கர்த்தாவே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை, அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்கும் வல்ல மீட்ப உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. எஸ் தகப்பனே, இந்த ஒரு வார்த்தையை நிச்சயித்து தகப்பனே, இதோ ராஜா நாங்கள் உண்மையே பின்பற்றி வரோம் ராஜா. கர்த்தாவே எங்க ஓட்டத்தை உம்முடைய முதற் பேரான குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை பார்த்து ராஜா நாங்க பொறுமையோடு ஓட கற்றுக்கொள்ளுங்க தகப்பனே. இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படி ராஜா மரியாதை போல நாங்க தேடணும் தகப்பனே ராஜா. பிதாவுனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிற அந்த மேலானவைகளே நாங்க நாடணும் ராஜா. கர்த்தாவே கீழ்ப்படிந்து இருக்கணும் தகப்பனே ராஜா. எங்களை விட சின்னவங்க, வயசுல கம்மியா இருக்கிறவங்க, டெசிக்னேஷன்ல லோ கேட்டகரியில இருக்கிறவங்களா இருந்தாலும் ராஜா, அவங்களிடத்துல தேவன் இருந்தா, தேவனுடைய வார்த்தை இருந்தா, ஜீவிக்கிற நீர் அவர்களோடு இருந்தா அவர்களுக்கும் கீழ்ப்படிய தகப்பனே ராஜா எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. தேவனே முடிவு பரியந்தம் நிலைச்சிருக்கணும் ராஜா, முடிவு பரியந்தம் தகப்பனே ராஜா. கர்த்தாவே நஷ்டங்கள்ல பதறக்கூடாது தகப்பனே ராஜா. கர்த்தாவே நாங்க அழுது அழுது தகப்பனே முடத்துல புலம்புறதுக்கு வரல தகப்பனே ராஜா. விசுவாசத்தோடு ராஜா இது நடக்கும் நடக்காது என்று நீர் கொடுத்த அதிகாரத்துல நாங்க எழும்பி கட்டளையிடும்படியாக நீர் எங்களை பலப்படுத்துங்க ராஜா. கர்த்தாவே நீர் எங்களுடைய அஸ்திவாரம் ராஜா. கர்த்தாவின் எங்களை ஒருவராலும் அசைக்க முடியாத தகப்பனே ராஜா. கர்த்தரோ எங்களோடு கூட பராக்கிரமசாலியாக இருக்கிறீர் தகப்பனே. எஸ் ராஜா, நீங்க வாங்க தகப்பனே, எங்களை வழி நடத்துங்க, கொண்டு செல்லுங்க ராஜா. உம்மோடு கூட வைத்துக் கொள்வீராக தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.